திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் 5 ஆண்டுகளாக எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என அதிமுக வேட்பாளர் மனோகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் அதிமுக வேட்பாளர் மனோகர் நம்முடன் இணைந்திருக்காங்க. பல தகவல்களை கேட்டு பெறலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு ஸ்ரீரங்கம் மக்களின் அன்பும் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களின் பாசமும் நிச்சயமாக என்னை வெற்றி பெற வைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஸ்ரீரங்கம் தொகுதியிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அம்மாவுடைய தொகுதி பொறுப்பாளராக நான் பணியாற்றினேன். அப்பொழுது ஸ்ரீரங்கம் தொகுதியில் பல்வேறு திட்டங்கள், பல்வேறு நலத்திட்டங்கள் புரட்சித் தலைவி அம்மாவின் சார்பாக ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொண்டு சென்று சேர்த்தது நான் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நன்கு பரிச்சயமான எனக்கு வாக்களித்தால் மக்கள் பணி செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே ஸ்ரீரங்கம் மக்கள் என்னை ஆதரிப்பார்கள். இது மட்டும் இல்லாம நான் இதற்காகத்தான் நான் ஒரு மனோகரன் அவருக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா என்ன மாதிரி காரணங்களுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும்? ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு புகழ்பெற்ற தொகுதி, நட்சத்திர தொகுதி என்று கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நின்று வென்ற தொகுதி என்பதால் இந்த தொகுதியை புறக்கணித்து எந்த பிரச்சனையையும் தீர்க்காமல், பார்த்தீங்கன்னா அந்தனூர் ஒன்றியத்தில் மணப்பாறையெல்லாம் ஒவ்வொரு கிராமத்திலும் குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. நீங்கள் அந்தனூர் ஒன்றியத்தில் இப்பொழுது போட்டியிடுகின்ற வேட்பாளர் தான் சேர்மனாக இருந்தார். ஆனால் அந்த அந்தனூர் ஒன்றியத்தில் காவிரி கரையில் இருக்கின்ற அத்துணை ஊர்களிலும் குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. அதே போல மணப்பாறை ஒன்றியத்தில் புரட்சித் தலைவர் அம்மா இருந்தபோது ஒரு ஸ்கீம் அறிவித்து அந்த திட்டம் செயல்பட்டு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதெல்லாம் இல்லை. ஸோ எல்லா வகையிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஸ்ரீரங்கம் தொகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து நான் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் நிச்சயமாக சரி செய்யப்படும். நீங்க சொன்னது போல திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர், 2 பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னவா நீங்க பார்க்கிறீங்க? மக்கள் எப்படி இதை பார்க்கணும்? இல்ல, 2 பேருக்கும் வித்தியாசங்கிறது இல்ல. அவர் கட்சி சார்பில் போட்டிடுறாரு, நாங்க எங்க என்டிஏ கூட்டணி சார்பில் நாங்க போட்டிடுறோம். பட் அவங்க 5 வருஷம் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. ஆட்சியில் இருந்தது மத்திய மாநிலத்தில் அவங்க தான் ஆட்சி, உள்ளாட்சியிலும் அவங்க தான் நிர்வாகம். ஆனால் மக்களிடத்தில் அவங்க எந்த ஒரு நல்ல பேரையும் வாங்கி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதையும் கொண்டு போய் சேர்க்கல. இப்போ நாங்களாம் தைரியமாக ஓட்டு கேட்குறோம்னா, அம்மா முதலமைச்சராக இருந்தபோது அத்தனை திட்டங்களையும் கொண்டு அம்மா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தோம். அவங்க சாதாரண ஒரு குடிநீர் பிரச்சனையை கூட தீர்க்காமல் அந்த 5 ஆண்டுகளை முடித்திருக்கிறார்கள் என்ற போது வேதனையாக இருக்குது.